Hi friends, today's special hotel style egg gravy. அதாவது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி செய்யப்போகிறோம். இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 முட்டை எடுத்தீங்க. முட்டையை வந்து நம்ம பாயில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருவோம். இதை தவிர்த்து நம்ம யோகர்ட் தேவைப்படுது. யோகர்ட் 4 டேபிள் ஸ்பூன், அதாவது தயிர். தக்காளி பழம் 1 இல்லைன்னா 2 எடுத்துங்க. இந்த மாதிரி கட்டமாக வெட்டிக்கங்க. வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணிங்க. கறி லீஃபு, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எடுத்துச்சிங்க. இப்போ என்ன செய்யப்போகிறோம், முட்டை எடுத்துக்கோ. அவிச்ச முட்டை எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ஈவனாக ஒரு வரைக்கும் முட்டை உடையாமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு ஒரு சீனி சட்டி எடுத்துக்குவோம். அதில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை வந்து நம்ம ஷலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணோம். இந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்லாம். சைடில் வந்து கேபேஜ் பரட்டிச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ உரப்பு இருக்காது. பார்க்க தான் ரேட்டிஷாக இருக்கும், ஆனால் அவ்வளோ உரப்பு இருக்காது. பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடலாம். உரப்பு சாப்பிட பயப்படுற பிள்ளைங்க வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு உரப்பு எதுவும் ஆட் பண்ணனாக்கா ஊசி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஊசி மிளகா 2 பிளந்தோ இல்லை சின்ன வெட்டியோ தாளிக்கிறப்ப போட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் உரப்புக்கு. சரிங்களா? முட்டை நல்லா கலர் மாறின பிற்பாடு, மஞ்சள் ஆன பிற்பாடு நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் நம்ம தயிர், யோகர்ட் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் அதாவது சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சீனி சட்டி எடுத்துக்குவோம். நான் ஏற்கனவே முட்டை ஷலோ ஃப்ரை பண்ணது தான். இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் cumin seed, க்ரீன் சில்லி, ஆனியன் சாப் பண்ணது, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ இதோட வீடியோ மிஸ் ஆகணுனால நான் இந்த மாதிரி காட்டுறேன். ஸோ நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம இது நல்லா கிண்டணும். ஸோ எண்ணெயும் நல்லா மிதங்க ஆரம்பிக்குது. நல்லா வாசம் வரும். அந்த பிற்பாடு நம்ம தக்காளி பழத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் 1 2 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து தக்காளி பழம் வந்து அந்த சாந்து அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம போடுறோம். உப்பு தேவையான அளவு. ஸோ நல்லா கிண்டி விடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் போட்டு கிண்டி விடுவோம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த தயிர் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 150 ml ஊற்றுவோம். கசூரி மெத்தி 2 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிக்குள்ளார மூடி வைப்போம். எண்ணெய் மிதங்கணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ பாருங்களேன், நல்லா அழகான கலர் நமக்கு கிடச்சிருச்சு சாந்து. ஸோ இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சிருந்த முட்டையை போட்டுக்குவோம். முட்டை வந்து நீங்கள் லேசாக கீறி விட்டுருங்க. கீறி விட்ட பிற்பாடு போடுங்க உங்களுக்கு. ஸோ நான் கீறி விடாதனால இப்போ நான் கீறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸோ நீங்கள் நல்லா 2 சைட்டும் அந்த மாதிரி லேசாக வெட்டி விட்டிங்கனாக்கா ஸோ அந்த மசாலோட சாந்தி வந்து அந்த முட்டையில் இறங்கும். ஸோ அதனால தான் கீறி விட்ட பிற்பாடு நீங்கள் ஸோ முட்டையை வந்து இதில் போடணும். அவ்வளோதான். முட்டையை இந்த சாந்தோடு சேர்த்து நல்லா பரட்டிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க.
அது கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்த பிற்பாடு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இது கொத்தமல்லி போட்டு நல்லா சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye.